வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரூ மேக்கின்டையர்லேருந்து ராயல் ரம்பிளில் கோடி ரோஸு எலிமினேட் பண்ணது ட்ரூ மேக்கின்டையர். அதுவும் அவுட் ஆஃப் பாக்ஸிலேருந்து தலைவன் வந்து எலிமினேட் பண்ணி விட்ருக்காரு. ஏன்னா அவர் எலிமினேட் பண்ணலாம், இவர் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஸ்டோரி தான் போல். இவர் வின் பண்ணுறாரு. ரிங்கூவில் இருக்கவங்க யாரும் கோடி ரோஸ் எலிமினேட் பண்ண முடியாதுப்பா. அதனால தான்ப்பா ட்ரூ மேக்கின்டையர் வெளிலேருந்து அவுட் ஆஃபா இது பண்ணார் போல். இப்போது பில்டு பண்ணுறத பார்த்தா இப்போ தெரிஞ்சிடுச்சு என்ன மேட்ச் நடக்க போகுதுன்னு. வெஸ்டர்மேனியாவில் ட்ரூவோட சாம்பியனுக்கு ட்ரூ விசஸ் கோடி விசஸ் ஜேக்காஃபாட்டு இவங்களுக்குள்ள தான் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு நடக்க போகுது. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஜேக்காஃபாட்டும் இன்னும் இந்த ஸ்டோரியில் இருக்கார், ட்ரூ மேக்கின்டையரும் இந்த ஸ்டோரியில் இருக்கார், கோடியும் ஸ்டோரில் இருக்கிறாரு. நான் ட்ரூ அடுத்து வேறு பக்கத்தில் ஃபியூடு கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஃபியூடுலேயே தான் திருப்பி கொண்டு போய் விட்றானுங்க. இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு பெருசாக எந்தளவும் இதில் இம்பார்ட்டண்ட்டு இல்லை. ஜேக்காஃபாட் இருக்கார் ரைட்டு, கோடியும் ட்ரூவும் வேணாம். இப்போ இதே ட்ரூ விசஸ் ரேண்டி நடந்தால் கொலை மாசாக இருந்திருக்கும் அந்த சாம்பியன்ஷிப்புக்கு. அதே மாதிரி ட்ரூ விசஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. ப்ராக் இருக்கார், ப்ராக்லாம் இருந்தால் இன்னும் பங்கமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. என்னத்த சொல்கிறது போங்க. அந்த மேட்ச் தான் நடக்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு ரூமர் அப்டேட் படி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அவர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குப்பா. 2 சாம்பியன்ஷிப்பு, ட்ரிபிளோட மெகா சாம்பியன்ஷிப்பு, டபிள்யூட இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பு. இன்ஜுரி ஆகி 2 மாதமாக காணா. இது என்ன இது கதைன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் கைஸ் இப்போதைக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை ஏன் வெக்கேட் பண்ணலன்னா, தலைவனை அப்படியே மறைமுகமாக மறைச்சி வச்சுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஒரு 3 வீக்கு இந்த மாதிரி சரியாயிடும்னு நினச்சிட்டு தான் சாம்பியன்ஷிப் வெக்கேட் பண்ண விடலை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பும் பெருசாக எந்த ஸ்டோரியும் யோசிக்கல. அதனால சரி இன்ஜுரி தானே இருந்தால் போகிறான், இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் இல்லாததை அப்படியே கொண்டு போயிடலாம், அப்படி ஸ்டோரி வேறு மாதிரி கொண்டு போயிடலாம். ராயல் ரம்பிள் அதில் அதிக மேட்ச் வைக்க முடியாதா, அப்போ சாம்பர் வருது அதுலேயும் அதிக மேட்ச் வைக்க முடியாதா, எங்கே டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணுவார். இருக்கிற வேர்ல்டு சாம்பியனும் மண்டே நைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸ்மாக் டவுனில் இந்த யூனிவர்சல் சாம்பியன் தான் மண்டே நைட்டில் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். மண்டே நைட்டாலே வேர்ல்டு சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. இவர் எந்த கேப்பில் எங்கே வந்து டிஃபெண்டிங் பண்ணுவார். அதனால் டபிள்யூடபிள்யூ இருக்கிற சாம்பியன்ஷிப் விக்கெட்லாம் பண்ண தேவையில்ல, அவரை வச்சே ஸ்டோரி கொண்டு போவோன்ற மாதிரி வச்சுருக்காங்க போல். ஆனால் வந்தால் ஃபின்பேலர் கையில் பெருசாக இருக்குது. டாமினிக் உங்களுக்கு ஃபின்பேலர்கிட்டும் உங்களுக்கும் ஒரு பெருசாக சம்பவம் இருக்குது ஃபின்பேலர் வச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தா கிறிஸ்டெரிகோ எங்கே ப்ரோ ராயல் ரம்பிளில் காணான்னு கேட்டிங்கன்னா, அதை சொன்னேன்ல, கிறிஸ்டெரிகோ வரதான்ப்பா. இப்போது ட்ரிபிள் ஹெச் கூட வெல்கம் பண்ணியிருக்காரு, கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிருக்கு, ரிட்டர்ன் பண்ண போகிற ராயல் ரம்பிள்னு சொன்னாங்க. இதில் என்ன ஆகும்னா இன்னும் கரண்ட்டாக ஏஇடபிள்யூட இதில் தான் இருக்கார். அங்கே கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருக்கு. மற்றபடி ஏஇடபிள்யூட இதில் தான் ஸ்லாட்டில் தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னது தான், நான் ஃபைனலாக கிறிஸ்டெரிகோ வீடியோ வச்சு போட்டது சொல்லத்தான், ராயல் ரம்பிள் வரலாம், வராமலையும் போகலாம். ஏன்னா இன்னும் கரண்ட்டாக ஒரு ஏஇடபிள்யூ தான் இருக்காராம். டபிள்யூடபிள்யூக்கு அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் படலை. அதனால் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா பாராமலும் இருக்கலாம். சரி கிறிஸ்டெரிகோ தான் வரல, கெவின் ஓவன்ஸுனாச்சும் கூட்டு வந்துடலாமோ, அது என்னான்னு தெரியல. கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி சரியாகல போல். ஏதோ ஒரு சர்ப்ரைஸுமே எல்லாம் முடிச்சானுங்க பார்த்தீங்களா ராயல் ரம்பை. அப்படியே ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ரிட்டர்ன் கூட இல்லைங்க. ராயல் ரம்பிள் எதிர்பார்க்கத்தே இந்த ரிட்டர்ன்ஸ் எதாவது வருமா, ஷாக்கிங் மூமெண்ட் வருமா, அதுக்கோசரம் தான் எதிர்பார்க்குது. அதை விட்டுட்டு இவனுங்க என்ன சொல்கிறது, இந்த டைமு சொதப்பல்னானுங்க. கெவின் ஓவன்ஸ் அல்லது கிறிஸ் ஜெரிகோ இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் நல்லா அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணியிருக்கலாம். யாருமே இல்லை, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி கழுவி ஊற்றிருப்பேன், போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதான் இப்போ ராயல் ரம்பிள் முடிஞ்சு இதில் என்ன நடந்தது, என்னென்ன மாற்றன்ற மாதிரி அந்த வீடியோ போன வீடியோவில் போட்டிருப்பேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கழுவி ஊற்றணுன்னு. அது நல்ல பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து ஒரு ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இப்போது ரோமன் ரெயின்ஸு ஒரு ஸ்டீக்கை பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு. பார்த்துக்கோங்க, அவருடைய மெயின் ஈவெண்ட் இது. போன வருஷத்தோட 10, போன வருஷம் சாம்பியன்ஷிப் இல்லை, இருந்தாலும் எப்படா மெயின் ஈவெண்ட் பண்ணுவான்னு யோசித்தோம். ஆனால் சாம்பியன்ஷிப்பே இல்லைனாலும் மெயின் ஈவெண்ட் பண்ணுவிடான்ற மாதிரி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வச்சானுங்க. இந்த வருஷம் அஃபிஷியல் ஆகிடுச்சு, மெயின் ஈவெண்ட் பண்ணாடு. அந்த ஸ்டீக் கண்டினியூ ஆகுது, இதோட 11வது வருஷம். இப்போ ராயல் ரம்பிளில் யார் தான் விஷயமே யாரு கூட தான் ப்ரோ மோத போகிறாருன்னு சில கேள்வி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் போட்டிருக்கேன், போய் மறக்காமல் போய் ஒரு டைம் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. சிஎம் பங்கு கூட மோத போகிறாரு. எதனால்
எதனால் மோத போகிறாரு, எதுக்காக மோத போகிறான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு தலைமை செஞ்சுக்கலாம். பை பை கைஸ்.